பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் ஒரு கலவையான ஒரு போட்டி இருக்கும். கர்நாடக தேர்தல் களத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? திருமாவளவன் அதை எப்படி பார்க்கிறார்? கர்நாடகத்தில் கடந்த முறை எளிதாக பாஜக 27 இடங்களில் வென்றதைப் போல இந்த முறை வெற்றி பெற வாய்ப்பில்லை. காங்கிரஸ் பாதிக்கு மேலான இடங்களில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. கர்நாடக மாநில அரசு, அதாவது காங்கிரஸ் தலைமையிலான அரசு, கடந்த 1.5 ஆண்டுகளில் மக்களின் நன்மதிப்பை வெகுவாக பெற்றுள்ளது. அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார்கள். பெண்கள் கட்டணமில்லாத பேருந்து பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த 5 வாக்குறுதிகளும் மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில், குறிப்பாக பெண்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில், நிச்சயமாக இந்த முறை காங்கிரஸ் 15 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. நாம இப்போ இருக்கக்கூடிய பெங்களூரு தெற்கு தொகுதி கூட கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பாஜக வசம் இருக்கு. இப்போ சிட்டிங் எம்பி நிக்கிறாரு. இங்க போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே போட்டியிடுபவர் அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவர்களின் மகள். ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியில் மிகச் சொற்பமான வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அவர் மீது இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு இரக்கம் இருக்கிறது. அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பெண்கள் வெகுவான ஆர்வத்திலே இருக்கிறார்கள். மேலும் அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவர்கள் மக்களோடு மிகவும் நெருக்கமாக இணக்கமாக இருப்பவர். தமிழ் மக்களிடையே அதிகமான நெருக்கத்தை கொண்டிருப்பவர். இந்த தெற்கு தொகுதியில் இந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெறும். சௌமியா ரெட்டி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நம்புகிறேன். அவர்களுடைய ரகசியத்தை நான் வெளிப்படையா சொல்லிட்டேன், ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டேன். செல்வந்தர்களின் சொத்துக்கள் மீது அவர்கள் மிக தீவிரமாக திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு அதை பகிர்ந்தளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதை சொன்னதால் பயந்து நடுங்குகிறார்கள், பிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மோடி மீண்டும் சொல்லியிருக்கிறார். உலக நாடுகள் இன்றைக்கு மோடி அவர்களின் இந்த வெறுப்பு பேச்சை கடுமையாக கண்டித்திருக்கின்றன. அவருக்கு எதிராக இதுவரையில் தேர்தல் ஆணையத்திற்கு 17,000க்கு மேற்பட்ட புகார்கள் போயிருக்கின்றன. ஆங்காங்கே காவல் நிலையங்களிலும் புகார் அளித்து வருகின்றனர். இது அவருடைய தகுதிக்கு, அவருடைய பொறுப்புக்கு உகந்த பேச்சு அல்ல. மிக மிக தரம் தாழ்ந்த நிலையில் தன்னுடைய பரப்புரையை அவர் மேற்கொள்கிறார். அந்த அளவுக்கு காங்கிரஸை கண்டு அவர்தான் மிரண்டு போயிருக்கிறார். இந்தியா கூட்டணியை கண்டு அரண்டு போயிருக்கிறார். அதனால் வெளிநாட்டு சதி என்றெல்லாம், ஊடுருவாளர்கள் என்றெல்லாம் அவர் பேசுகிற பேச்சில் ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. அவருடைய பேச்சுக்கு அவர் வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் காங்கிரசுக்கு எதிராகவும் இல்லாத பொல்லாத கருத்துக்களை அவர் இட்டுக்கட்டி பேசியிருக்கிறார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையிலேயே அப்படி இருப்பதாக சொல்லுகிறார். இது 100 விழுக்காடு அண்டப்புழுகு என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே திரும்ப திரும்ப அவர் பேசுவது மக்களிடத்திலே அவர் மீதான குறைந்தபட்ச நன்மதிப்பும் இப்போது சரிந்து வருகிறது. அவருக்கு எதிரான உளவியல் இப்போது மக்களிடையே வளர்ந்து வருகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய இந்த ஓல்டு மைசூர் ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஜேடிஎஸ் ஓரளவுக்கு பலம் வாய்ந்ததா பார்க்கக்கூடிய ஒரு இடம். அப்படி இருக்கிறப்ப பாஜக ஜேடிஎஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க. அது மேலும் சவாலை ஏற்படுத்தாதா? அது குறிப்பிட்ட சில பகுதிகளில் தான் அந்த நிலை இருக்கிறதே தவிர ஒட்டுமொத்த கர்நாடக மாநிலம் முழுவதும் ஜேடிஎஸ் பெரிய வாக்கு வங்கியை கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. மாண்டியா உள்ளிட்ட சில மாவட்டங்களில் ஜேடிஎஸ் வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த பகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கு பயன் தரும். பிற பகுதிகளில் பெரிய அளவிலே அவர்கள் வெற்றியை பெற வாய்ப்பில்லை. காங்கிரஸ் அவர்களை எளிதாக வீழ்த்தும் என்கிற நம்பிக்கை உள்ளது. அதற்கு கர்நாடக மாநில அரசியல் சூழல் மட்டுமல்ல, இந்திய அளவில் உருவாகி இருக்கிற, தேசிய அளவில் உருவாகி இருக்கிற ஒரு அரசியல் சூழல், காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு அரசியல் சூழல் கர்நாடகத்திலும் வெற்றியை தரும் என்று நம்புகிறேன். ஒருபுறம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வறட்சிக்கான நிவாரணத்தை கேட்டு போராட்டம் நடத்துறாரு. தமிழகத்திலும் அதே போன்று வெள்ளத்திற்காக போராட்டம் நடத்தினதெல்லாம் உண்டு. இது உண்மையில் மாநிலங்கள் அதுல சுயலாபம் பார்க்க நினைக்கிறாங்களா, இல்ல உண்மையில் யதார்த்தம் இதுதானா? உச்சநீதிமன்றமே இந்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு ஆணையிட்டு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட, வறட்சியால் பாதிக்கப்பட்ட கர்நாடக மாநில அரசுக்கு, மக்களுக்கு உரிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அப்படி ஒரு வழிகாட்டுதலை தந்த பிறகும் கூட மனம் இறங்காத, மக்கள் மீது
இரக்கம் காட்டாத ஒரு அரசாகத்தான் மோடி அரசு இருக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சார நெருக்கடியிலும் கூட வறட்சி நிவாரணத்திற்காக போராட வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க மோடி அரசு தான் பொறுப்பு. மக்கள் இதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தேர்தலில் உரிய பாடத்தை புகட்டுவார்கள். கர்நாடக காங்கிரஸ் அரசினுடைய இலவச திட்டங்கள்னால கர்நாடக பெண்கள் திசை மாறி போகிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை குமாரசாமி வச்சிருந்தாரு. பிறகு வருத்தமும் தெரிவிச்சாரு. இதை எப்படி பார்க்கலாம்? இப்படி தொடர்ந்து பாஜக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சியான ஜேடிஎஸ் காங்கிரசுக்கு கர்நாடக மாநிலத்தில் உருவாகியுள்ள ஆதரவை கண்டு என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமலேயே பேசுகிறார்கள். பிறகு வருத்தம் தெரிவிக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் திரு குமாரசாமி அவர்களின் பேச்சு. நிச்சயமாக இதுவெல்லாம் காங்கிரசுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாரு. நேற்று ராமர் படத்தோடு பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். இதை எப்படி பார்க்கிறீங்க? அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை சொல்லி வாக்கு சேகரிப்பதற்கு பதிலாக, சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிப்பதற்கு பதிலாக எடுத்ததற்கெல்லாம் ராமரை கையிலே தூக்கிக் கொள்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். இதையெல்லாம் மக்கள் உணராமல் இல்லை. குறிப்பாக அவர்கள் இந்து சமூகத்தினரையே ஏமாற்றுகிறார்கள் என்பதை இன்றைக்கு இந்து மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். இனி ராமரால் கூட பாரதிய ஜனதாவை காப்பாற்ற முடியாது, மோடி அரசை காப்பாற்ற முடியாது.